வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அமீர் மஹால் என்ற மாளிகையை பத்தி பார்க்க போறோம். அமீர் மஹால் என்ற மாளிகை ஆற்காடு நவாப் மற்றும் அவரது குடும்பத்தினரின் அதிகாரப்பூர்வ இல்லமாகும். இந்த மாளிகை சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ளது. இதனை 1798ஆம் ஆண்டில் இந்தோ சரசனி கட்டிடக்கலை பாணியில் ஆங்கிலேய கட்டிடக்கலை வல்லுநரான ராபர்ட் கிரிஸ்லோம் கட்டினார். மிகவும் அழகிய வேலைப்பாடுகளுடன் பெரிய நுழைவாயிலை கொண்ட இந்த அமீர் மஹால் மாளிகை 14 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. தொடக்கத்தில் அமீர் மஹாலானது 1798ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாக அலுவலகத்துக்காக கட்டப்பட்டது. பிறகு 13வது ஆற்காடு நவாபான குலாம் முகமது ஹவுஸ் கான் வாரிசு இல்லாமல் இறந்து போகிறார். இதனால் அவரது ஆட்சி பகுதியானது அவகாசியிலி கொள்கையின்படி, அதாவது வாரிசு இல்லாத கொள்கையின் கீழ் பிரிட்டிஷ் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த ஆற்காடு நவாப்களின் கடன்களை அடைக்க அவர்களின் முதல் அரண்மனையான சேப்பாக்கம் அரண்மனை ஏலத்தில் விடப்பட்டது. அந்த முதல் அரண்மனையை ஆங்கிலேய மெட்ராஸ் அரசாங்கமே ஏலத்தில் எடுத்து வாங்கியது. அப்போதைய ஆற்காடு நவாப்பின் சித்தப்பா பிரிட்டிஷ் அரசிடம் முறையிட விக்டோரியா மகாராணி ஆற்காடு இளவரசர் என்ற புதிய பட்டத்தை வழங்கினார். அதன் பிறகு வந்த ஆற்காடு நவாப்கள் ஆட்சி பகுதியை இழந்தாலும் விக்டோரியா மகாராணி வழங்கிய புதிய பட்டமான பிரின்ஸ் ஆஃப் ஆற்காட் என்ற பட்டத்தை கொண்டு அழைக்கப்பட்டனர். அதன் பின்னர் நவாப்கள் திருவல்லிக்கேணி சாலையில் உள்ள ஷாதி மஹால் என்ற கட்டிடத்திற்கு குடியேறி அங்கு வாழ்ந்தார்கள். ஆனால் ஷாதி மஹால் ஆற்காடு இளவரசரின் இல்லமாக இருக்க பொருத்தமானதாக இல்லை என்பதை உணர்ந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ராயப்பேட்டையில் உள்ள அமீர் மஹாலை அவருக்கு வழங்கினர். அலுவலக பயன்பாட்டுக்காக கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தை அரண்மனையாக மாற்றும் பணி ராபர்ட் கிரிஸ்லோமிற்கு வழங்கப்பட்டது. பிறகு 1876ஆம் ஆண்டில் நவாப்பும் அவரது குடும்பத்தினரும் அமீர் மஹாலுக்கு குடியேறினார்கள். இந்த அமீர் மஹால் அரண்மனையானது மிகப்பெரிய கோட்டை சுவரால் சூழப்பட்டு 14 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. மேலும் இந்த அரண்மனையானது 70 அறைகளை கொண்டுள்ளது. அமீர் மஹால் உள்ளே நுழையும் நுழைவாயிலில் இருபுறங்களிலும் 2 கோபுரங்கள் உள்ளன. இந்த கோபுரங்களின் மேற்பகுதியில் நகரகான எனப்படும் மண்டபம் உள்ளது. அமீர் மஹால் அரண்மனை நுழைவாயிலை நுழைந்து உள்ளே செல்லும் போது பாதையோரங்களில் நவாப்புக்கு அரசு வழங்கிய பீரங்கி வண்டிகள் வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ளன. அரண்மனை மாளிகையின் உள்ளே ஒவ்வொரு பகுதியும் கலை நுணுக்கத்துடன் தூண்கள், பளிங்கு தரை போன்றவைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அழகிய பீங்கான் பாத்திரங்கள், பூ வேலைப்பாடுகள் கொண்ட திரை சீலைகள், பட்டு நூலால் எழுதப்பட்ட இஸ்லாமிய இறை வாசகங்கள், தொங்கும் அரபிய விளக்குகள் போன்றவைகள் உள்ளன. மேலும் அரண்மனை சுவர்களில் நவாப்களின் ஓவியங்கள், வாள்கள், கத்திகள், துப்பாக்கிகள் போன்றவை மாட்டப்பட்டுள்ளன. சென்னை நகரின் திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள இந்த அமீர் மஹாலில் இன்றும் ஆற்காடு இளவரசரின் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. அமீர் மஹால் உள்ளே அழகிய சிறிய கிரிக்கெட் மைதானமும் உள்ளது. இது தற்போது அரசாங்கத்தால் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அரண்மனையில் ஏற்படும் பெரிய பழுதுகளை இந்திய ஒன்றிய அரசு தன் செலவில் பழுது பார்த்து பராமரித்து வருகிறது. இன்றும் முன் அனுமதி பெற்று சுற்றுலா பயணிகள் பிரம்மாண்டமான வரலாற்று சின்னமான அமீர் மஹால் அரண்மனையை கண்டு ரசிக்கலாம். இந்த வீடியோ ஆற்காடு நவாப் வசித்த அமீர் மஹாலை பத்தி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.